அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்டாக் எங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் ரெண்டு எந்த புக் இருக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரிங்கிறதுனால சென்செக்ஸும் கொடுக்குறேன். இது எல்லா இண்டெக்ஸுக்கும் கொடுக்கலாம், ஸ்டாக்குக்கும் கொடுக்கலாங்க. எல்லாத்தையும் எடுத்து கால்குலேட் பண்றதுக்கு டைம் ஆகுங்கிறதுனால நான் தினமும் நிஃப்டியை மட்டும் கொடுக்குறேன். ஏன்னா நிஃப்டி தெரிஞ்சாவே ட்ரெண்ட் எந்த பக்கம்ன்றதை நீங்க அழகா ஐடென்டிஃபை பண்ணிப்பீங்கிறதுனால நிஃப்டி மட்டும் கொடுக்குறோம். மற்றதெல்லாம் எடுக்கணும்னா கால்குலேட் பண்ணிடுறது டைம் ஆகுது, அதனாலதான் நம்ம கொடுக்கறதில்ல. நிஃப்டி மட்டும் ரெகுலரா கொடுக்குறேன். ஓகேங்களா? இது ஸ்டாக்குக்கும் கொடுக்கலாம், எல்லாத்துக்குமே. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு எக்ஸ்பைரி டே சென்செக்ஸ் 0 to 0 கால் பண்ற ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் இது. அந்த 5 ரூலை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நம்மகிட்ட படிச்ச 5 ரூல் வந்து மஸ்ட், அதை மறந்துடாதீங்க. ஓகேங்களா? இன்னைக்கு சென்செக்ஸ் 77,400 புட்டு 168 rupees சப்போர்ட் எடுத்தா சென்செக்ஸ் இறங்கும். அதுவே 168 rupees ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா சென்செக்ஸ் ஏறும். சென்செக்ஸ் 77,400 புட் 168. ஓகேங்களா? அது மட்டுமல்ல, அது 168ல இருந்து மேல போனாலும் ஒரு வேளையில திரும்பி ஆகணும், அதே டைரக்ஷன் கண்டினியூ ஆகணும். அப்போ அடுத்த வேல்யூ வந்து இங்க இன்னொரு ட்ரெண்ட் சேஞ்ச் பண்ணும். அது கீழே வந்தாலும் ஒரு வேளையில இருந்து திரும்பணும், இந்த இடத்துல இன்னொரு ட்ரெண்ட் சேஞ்ச் பண்ணும். அது போல 1000 பாயிண்ட் இறங்கினாலும் எங்கெங்க ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும், ஏறினாலும் எங்கெங்க சேஞ்ச் ஆகுன்றதெல்லாம் பிஃபோர் கால்குலேஷன் எல்லாமே இப்பவே நம்ம கையில ரெடியா இருக்கும். லைவ்ல ஓப்பன் ட்ரெஸ் பாரு, பிரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன், இதெல்லாம் நம்ம எதுவுமே பார்க்கறது கிடையாது. மேக்ஸ் வேல்யூ அங்க வரும், அங்க என்ட்ரி எப்படி எடுக்கணும், எக்ஸிட் எப்படி ஆகணும், டார்கெட் என்ன, எல்லாமே அங்க இருக்கும். ஓகேவா? இது சென்செக்ஸ்க்கு. நிஃப்டிக்கு பார்க்கலாம். எல்லாத்துக்குமே ஒண்ணுதாங்க. ஃபார்முலா வந்து சென்செக்ஸ் நிஃப்டி இதுக்கு மாறும் அதுக்கு அப்படிலாம் கிடையாது. எல்லா கால்குலேஷனுக்கும் ஒரே கால்குலேஷன் தான். ஓகேங்களா? அதனாலதான் மார்க்கெட் மேக்ஸ் சார்ந்து இயங்குது, மேக்ஸ் சார்ந்து படிங்க அப்படின்னு சொல்றது காரணம். இந்த யூடியூப்ல கொடுக்குற வேல்யூஸ் இதெல்லாம் யாரு கொடுத்தாலும் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் கொடுக்கறது பப்ளிக் டொமைன்ல எது வந்தாலும் நீங்க படிச்சு ஆராய்ச்சி சரியா இருந்தா பயன்படுத்திக்கணும். சரி, நிஃப்டி வந்து 24,300 கால் 102 rupees சப்போர்ட் எடுத்தா நிஃப்டி 50 ஏறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏறதுக்கு ட்ரை பண்ணுவோம் சப்போர்ட் எடுத்தா. அதே அது 102 rupees ரெசிஸ்டன்ஸ் எடுத்ததுன்னா நிஃப்டி 50 இறங்கும். சேம் சினாரி அதே தான். மேல இருந்தாலும் அது வேலையில போயிட்டு ஒரு வேலையில திரும்பணும், ஆறாது, அங்க இன்னொரு ட்ரெண்ட். சேம் கீழே வந்தாலும் ஒரு வேலையில திரும்பணும், இப்போ ட்ரெண்ட் எகைன் இன்னொரு இடத்துல வந்து சேஞ்ச் ஆகும். அதுக்கு பேரு ட்ரெண்ட் ரிவர்சல்னு பேரு அதுக்கு. ஓகேங்களா? அது வந்து ட்ரெண்ட் அந்த இடத்துல ரிவர்சல் ஆகியே ஆகணுங்க. ரூல் அதே டைரக்ஷன் ஆர் ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ இன்னைக்கு இது நடந்திருக்கா இல்லையா நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லாம் பார்க்கலாம். சிம்பிள் மார்க்கெட் இவ்வளவுதான். பேசிக்ஸ் எல்லாம் நம்ம வந்து சொல்றது இல்லை, ஏன்னா பேசிக்ஸ்க்கு எல்லாம் நிறைய யூடியூப்ல தமிழ்ல நிறைய வீடியோ போட்டிருக்காங்க, அதை போய் பாருங்க, படிங்க. நான் பேசிக்ஸ்குள்ள நம்ம இதுல போறதே கிடையாது, டைரக்டா நம்ம மேக்ஸ் கிளாஸ்க்குள்ள தான் போறோம். இது போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல பார்க்கலாம், இது நடந்திருக்கா இல்லையான்னு. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.